என்னதாங்க அந்த கதவு மூடி இருக்கா, திறந்திருக்கா, திறக்க வாய்ப்பு இருக்கா? தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை, இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை, அவர் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு 100 நாட்கள் முக்கியமானவைன்னு சொல்றாரு. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாட்களும் முக்கியமானவை. தமிழ்நாட்டுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை, இன்னைக்கு எந்த அளவுக்கு வேதனையில் இருக்காங்க, தமிழ்நாட்டு உரிமைகள் எந்த அளவுக்கு பறிப்போய் இருக்கு, தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய பிரச்சனை, இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றக்கூடிய ஒவ்வொரு நாளுக்கும் நாங்கள் வந்து காத்துட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் முக்கியம். நீங்க பேசின விஷயங்கள் எல்லாம் பரப்புரையில பேச வேண்டிய விஷயங்கள். பரப்புரைக்கு போறதுக்கு முன்னாடி கூட்டணியில யார் யார் இருக்காங்கன்னு சொல்லணும் சார். அவருக்கு நீங்க டைட்டில் கொடுத்துருக்கீங்க 100 நாட்கள் முக்கியமானவன் அவர் சொல்றாரு. அப்ப நான் என்ன சொல்றேன், எங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு நாளும் முக்கியமான. உங்க பொதுச்செயலாளர் ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுக்க விரும்புறேன். உங்க பொதுச்செயலாளர் சொல்ற தேசிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லை, இல்ல பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னா வேண்டாம் எங்களுக்கு. இப்ப தேசிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லைன்னா இரண்டு கட்சிகளுமே இல்ல. தேசிய கட்சியில நீங்க யாரெல்லாம் சொல்றீங்க? பிஜேபி, காங்கிரஸ், இடதுசாரிகள் யாரோடையும் அதுதான் சொல்ற. தேசிய கட்சி பிரதானமா ஆண்டது யாரு சார்? பிஜேபி, காங்கிரஸ். இடதுசாரிகளும் தேசிய கட்சிகள் தான். அதுதான் சார் பிரதானமா ஆண்டவங்க யாருன்னா 2 பேர். இப்போ அபீஸ் சொல்றாரு எங்களுக்குள்ள எந்த பிரச்சனை. நான் வந்து பெங்களூர்ல இருந்து ஆரம்பிச்சு மும்பை, பாட்னா, கடைசியா டெல்லியில ஒருங்கிணைப்பாளரே என்ன பண்ணாரு, போயிட்டாரு. இன்னைக்கு வந்து மம்தா அவர்களே என்ன சொல்றாங்கன்னா சீட்டு கொடுக்க முடியாது. இல்ல கூட்டணி இருப்பா அப்படி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சார் ஒரே நாள்ல முடிவாயிடும். இன்னைக்கு வந்து எஸ்டிபிஐ இருக்காங்க, புரட்சி பாரதம் இருக்காங்க, இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. நீங்களே போடுறீங்க ஊடகத்துல. சோ பிரதான எதிர்க்கட்சி நிறைய பேர் பேச்சுவார்த்தை நடத்தி யார் யார் இருக்காங்கிறது கூட வரல. இப்ப அவர் சொல்ற இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோடு எங்களுக்கு கூட்டணி இல்லை, கூட்டணி கதவுகள் மூடிடுச்சுன்னு ஜெயக்குமார் சொன்னாரு. மூடிய கதவுகளை திறப்பதற்கு வாய்ப்பே இல்லை அமித்ஷா அவருடைய பேட்டிக்கு பிறகு சொன்னீங்க. அங்கிருந்து அடுத்த ஸ்டெப் வந்து தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை அப்படின்னு ஒரு இடத்துக்கு வரும்போது 2 தேசிய கட்சிகள். அதை எதற்காக சொல்றோம்னா சார், இப்போ ஒண்ணு பாருங்க, மேகதாது பிரச்சனை எடுத்துங்க. இன்னைக்கு பட்ஜெட்ல வந்து அவங்க ஃபண்ட் அலோகேட் பண்ணி விரிவான திட்டக்குழு வந்து அறிவிக்கிறாங்க. அப்போ இதே பசவராஜ பொம்மையும் அதை தான் செஞ்சாரு, இன்னைக்கு காங்கிரஸும் அதை தான் செய்யுது. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல ஒரு மாதிரியும் சென்ட்ரல் பாலிடிக்ஸ்ல ஒரு மாதிரி இருக்கும்போது இரட்டை வேடம் போடுறாங்க. இந்த ஸ்டேட்மெண்டோட டைமிங் ஒன்னு இருக்குல்ல. திரு செல்வ பெருந்தகை டிஎன்சிசியோட பிரசிடென்ட்டா நியமிக்கப்படுறாரு. நீங்க அடுத்த ஒரு நாள்ல சொல்றீங்க தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை. அப்ப செல்வ பெருந்தகை நியமனத்தின் மூலமாக அங்க பேச்சுவார்த்தைக்கான எந்த விதமான இடமும் இல்ல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? அந்த மாதிரி எல்லாம் கிடையாது சார். எங்களுக்கு அது ஒரு பொருட்டே கிடையாது சார். அவரை போட்டது அது அவங்க கட்சிக்கு அவங்க தலைவரை போட்டுக்கிற இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இது எங்களுடைய நிலைப்பாடு. இத வந்து 3 மாசமாவே சொல்லிட்டு இருக்காங்க. இல்லையே தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லைங்கிறது இப்ப கொடுத்த ஸ்டேட்மெண்ட். இதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் பிஜேபியோட கூட்டணி இல்ல இல்ல 1 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. தேசிய கட்சிகள் இரண்டுமே அப்படித்தான். இந்த நிதி நமக்கு வரல இல்லையா புயல் வெள்ளத்தின் போது 2 தேசிய கட்சிகளும் ஒரே மாதிரி பார்வையில தான் சொன்னார், ஒரே மாதிரி தான் இருக்காங்க. சோ அப்ப மேகதாது பிரச்சனையா இருந்தாலும் முல்லை பெரியாறு பிரச்சனையா இருந்தாலுமே 2 பேருமே இரட்டை வேடம் போடுறதுனால நமக்கு 2 பேருமே வேண்டாம். நம்ம இங்க இருக்கிற பிரச்சனையும் மாநில உரிமைக்கான பிரச்சனைகளையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம், இங்க இருக்கிற அவலங்களை கொண்டு போய் சேர்ப்போம். அப்ப நமக்கு ஓட்டு வரும்போது எப்படி கடந்த காலங்கள்ல பார்லிமெண்ட்ல குரல் கொடுத்தோமோ அந்த மாதிரி குரல் கொடுத்து நம்ம தமிழ்நாட்டு உரிமைகளை மீட்டெடுப்போம் சொல்றாரு. ஏன்னா எங்களுக்கு கடந்த காலங்கள் ஒரு வாய்ப்பு அங்க வைக்க வாய்ப்பு, மெகா கூட்டணிக்கான வாய்ப்பு என்ன இருக்கு? 2 தேசிய கட்சி வேணான்னு சொல்லியாச்சு. இப்ப வேற என்ன வாய்ப்பு? தேசிய கட்சிகளுக்கு என்ன சார் வேலை இருக்கு? இல்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கேக்குறேன். ஏற்கனவே கொஞ்சம் பேர் திமுகவோட இருக்காங்க. இல்ல சார், நான் சொல்றது இப்ப தேசிய கட்சிகள் வந்து அவங்களுடைய பங்களிப்பு தமிழ்நாட்டுல என்ன இருக்கு? என்ன இல்ல என்ன இருக்கு பெருசா? நீங்க தான் இருந்தீங்க 4 வருஷமா, நீங்க தான் சொல்லுங்க என்ன இருக்கு. அவங்க எங்களை நம்பி இருந்தாங்க சார், அதனால அவங்களுக்கு கிடைச்சது. அவங்களுடைய பங்களிப்பு இங்க என்னவா இருக்கு? 2 பேருக்குமே கிடையாது. சோ காங்கிரஸ்க்கு திமுக ஆக்சிஜன் கொடுத்துட்டு இருக்கு, இங்க எங்களை நம்பி வரவங்களுக்கு கொடுக்கிறோம். சோ 2 தேசிய கட்சிகளுடைய பங்களிப்பு இங்க தமிழ்நாட்டுல கிடையவே கிடையாது. 67க்கு பிறகு யாருமே இங்க வர முடியல சார், அதுதான் வரலாறு. நம்மளாலதான். ஏன்னா ஒரு சென்ட்ரல்ல இருக்கும்போது நம்ம பிரச்சனைகள் மத்தியில இருந்து ஃபண்ட் வாங்கணும், இல்ல வேற வேற திட்டங்கள் சொல்லுவாரு. 4.5 வருஷம் நான் எங்க ஆக்சிஜன்ல இல்லன்னா சென்டர் கொடுத்த ஆக்சிஜன்ல தான் கவர்மெண்ட் ரன் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி யாரு சேதுராமன் அடுத்து சொல்லுவார்ல. ஓ, அவர் சொல்லுவாருன்னு சொல்றீங்களா? இல்ல சார், நாங்க என்ன சொல்றோம், இங்க அவங்களோட பங்களிப்பு பெருசா கிடையாது சார். நாங்க வந்து இருந்த போது கூட சார் என்ன மாதிரி விஷயங்கள் 11 மருத்துவக் கல்லூரி அனுமதி வாங்கிட்டு வந்தோம். டோட்டலா 17 மருத்துவக் கல்லூரி எங்க ஆட்சியில கொண்டு வரப்பட்டது. உயர்கல்வி அதிகமாச்சு. எத்தனையோ விஷயம், காவேரி, கோதாவரி, குண்டாறு இணைப்பு, இது போல பல்வேறு விஷயங்கள்லாம் நாங்க வந்து கொண்டு வந்திருக்கோம். மேகதாது பிரச்சனையில கூட 22 நாள் 28 நாள் என்ன நாடாளுமன்றத்தை உருவாக்கி இருக்கோம். ஜல்லிக்கட்டை கொண்டு வந்திருக்கோம். சோ மாநில உரிமைக்காக முழுக்க முழுக்க பாடுபடுது அதிமுக. சோ எங்களுடைய நிலைப்பாடுனா எப்பவுமே ஒரே நிலைப்பாடு. அன்னைக்கு அம்மா என்ன நிலைப்பாடு எடுத்தாங்களோ அதே தான் இன்னைக்கும் நாங்க எடுக்கிறோம். மாநில உரிமை
உரிமைகளை அதிகமா வலியுறுத்தி சொல்லக்கூடிய இடத்துல நாங்க இருக்கோம். தேசிய கட்சிகள் வேண்டாம் அப்படிங்கிற இடத்துக்கு நாங்க வர்றோம். சவால் வர்றேன் சார், எங்கனால தனித்தே நிக்க முடியும், அதுதான் எங்களோட வரலாறு. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இல்லாம அவங்க இருக்க முடியும், அதுதான் அவங்களுடைய வரலாறு. மெகா கூட்டணின்னு சொல்லிட்டீங்க, இப்ப தனித்தே நிற்க முடியுங்கிற அந்த சக்தி எங்களுக்கு இருக்குன்ற நானு எங்களுக்கு இருக்குன்றோம். அந்த நாங்க வந்து இப்ப கூட்டணி அமைத்தாலுமே அதிமுகவுக்கு தனித்தே நிற்கக்கூடிய சக்தி இருக்கு, வலிமை இருக்கு, திராணி இருக்கு. ஆனா திமுகவுடைய வரலாறு ஆட்சிக்கு வந்தது எப்படி வந்தோம்? என்ன சார் ஆட்சிக்கு எந்த ஆட்சி? அதிமுக எப்படி வந்துச்சு? தனித்தே தான் வந்துச்சு. எத்தனை கூட்டணி அமைச்சோம்? கூட்டணிகளும் இருந்திருக்குல்ல, அதிமுக கூட்டணியே வைக்கலையா? 234 தொகுதிக்கு என்ன பண்ணோம்? ரெட்டலையில நிக்க வச்சோம். ஒரு சீட் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்ன்றதுனால சேக்கு தமிழரசு அவர்கள். நீங்க ஒரு தேர்தல் குறிப்பிட்டிருக்கீங்க, நான் அதிமுக வரலாறு சொல்றேன் நான். இல்ல சார், அம்மா வந்த பிறகு 2011 2016 நாங்க என்ன தனித்து நிற்கக்கூடிய அளவுக்கு தான் வலிமை பெற்று இருந்தோம். அதுல மாற்று மனித நேய மக்கள் கட்சி இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்துல நின்னுச்சு சார். அது நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றீங்க. 26 கட்சின்றது ஒரு கட்சி. மாநில உரிமைகளை முன்னிறுத்துறோம், அதனால தேசிய கட்சிகளை ஒதுக்கி வைக்கிறோம். தமிழ்நாட்டுல இருக்க பிரச்சனைகளையும் தமிழ்நாட்டுல இருக்க பிரதான பிரச்சனைகளும் ஊழல் நிர்வாகங்களையும் இதையெல்லாம் கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்ப்போம். இன்னைக்கு விலைவாசி உயர்வு, ஏகப்பட்ட பிரச்சனை. கூட்டணிக்கு வரக்கூடிய இடத்துல யாருக்கு நம்ம அது பேசுவோம். கூட்டணிக்கு வரக்கூடிய இடத்தில் யார் இருக்கிறார்கள்? அது திரைமறைவுல நடந்துட்டு இருக்கு சார். பெரிய கட்சிகளே பேசிட்டு இருக்காங்க, வலிமையான கட்சிகளே பேசிட்டு இருக்காங்க. அவங்களோடு கூட்டணி இறுதியான பிறகு ஊடகத்துல எங்களோட எடப்பாடியாரே தெரிவிப்பார். திமுகவையும் அதிமுகவையும் தவிர்த்து பெரிய கட்சி ஒண்ணு தமிழ்நாட்டுல நீங்க ஃபீல் பண்றீங்களா? இருக்கு சார், ஓகே, இல்லன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் வலிமையான ஓட்டு சதவீதம் உள்ள ஒரு 8% 7% உள்ள கட்சிகள்லாம் எங்களோட பேச்சுவார்த்தையில இருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்த இடத்துல சொல்றேன் நான். ஒரு நீங்க 20 28 போது ஒரு 9 8% இருக்கக்கூடிய கட்சிகள். நான் ஷானவாஸ் கருத்து கேட்கறதுக்கு முன்னாடி சேதுராமன்ட்டே பேசினா உங்களுக்கு பேசுவதற்கான புள்ளிகள் நிறைய இருக்கும். ஷானவாஸ் வர திரு சேதுராமன் ஒரு தொடக்க புள்ளியே சையத் என்ன வச்சாருன்னா, இன்னைக்கு நடந்திருக்கிற சண்டிகர் விவகாரத்திலேருந்து எடுத்தோம்னா மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய நெருக்கடி, அட்லீஸ்ட் பர்செப்ஷன் வைஸ் நீங்கள் வந்து என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு வந்து அவங்க பொது வழியில் இதை எதிர்கொள்றதெல்லாம் சிக்கல் இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து 100 நாள் அப்படிங்கிற பிரதமர் மோடியினுடைய அந்த 100 நாள் அப்படிங்கிறத நீங்களும் விளக்கலாம். என்ன அவர் 100 நாள் மீன் பண்ணுறாரு? ஏன்னா அவ்வளோ வலிமையாக இருக்குது, 400 இடங்கள் 330 இடங்கள் அப்படிலாம் இருக்கும்போது 100 நாட்கள் முக்கியம்னா 10 ஆண்டுகளில் செய்ய முடியாத அந்த 100 நாளில் செய்ய முடியுமா? மக்களை அணுக முடியுமா? என்ன ஐடியாவில் அதை பேசியிருக்காரு? அந்த 100 நாளில் எதிர்த்தரப்பிலிருந்து செய்யக்கூடிய பிரச்சாரம், அதை எப்படி நம்ம கவுண்டர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தான் அவங்க பார்வையாக வைப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஓட்டும், அதை வைத்து வாங்கக்கூடிய ஒவ்வொரு சீட்டும் மிக மிக முக்கியம் அப்படிங்கிறது தான் இங்கே பாயிண்ட். அதைத்தான் வந்து 100 days இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, தொடர்ந்து 3வது முறை ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்கன்னாக்கா இப்ப டெஃபினட்டா இந்த டேர்ம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுது. அந்த ஆஸ்பெக்ட்ல இந்த அடுத்த 100 நாட்கள். அதே மாதிரி சண்டிகர் ஒரு ஸ்டேட்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு இதுல பர்டிகுலர் சிட்டில அங்க நடக்கக்கூடிய இதுக்கு நேரா வந்து அதுக்கும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து செட்பேக் அப்படின்னு நம்ம சொல்ல. யாரு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது? எந்த வேட்பாளர் வெற்றி பெற்றதா அறிவிக்கப்பட்டார்? இல்ல அதான் சொல்றேன். இப்போ மாநிலத்தையும் சென்ட்ரதையும் நம்ம வந்து அப்படியே கம்பேர் பண்றோம். ஒரு சண்டிகர் இதுல வந்து இருக்கக்கூடிய லோக்கல் பாடி போல் இதை வந்து டைரக்டா நம்ம வந்து பார்லிமெண்டரி எலெக்ஷனோட ஈக்குவேட் பண்றோம் அப்படினா, தேர்தல் நடைமுறையில தேர்தல் அதிகாரி என்ன செய்தார், யாருக்காக செய்தார், இது அங்கே கடந்து கேள்வி கேட்கணும். அங்கே கடந்து போல உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிகள் வரைக்கும் உள்ள வர்றாங்க. கரெக்ட் தானே? அது முக்கியமான ஒரு செய்தியா மாறி, அது முக்கியமானதுங்கிறதுக்கு. ஏன்னா ஜனநாயகம்ங்கிற ஆஸ்பெக்ட்ல நான் திரும்பவும் சொல்லக்கூடிய அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கே தேர்தல் அதிகாரி செய்தது தவறு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அது எல்லாமே ஒத்துக்க வேண்டியது தானே. அவர் மேயராக பொறுப்பேற்றார். ஆமாங்க, நம்ம ஏன் ஏற்றுக்கொண்டார்? அப்ப அவரை நீதிமன்றத்தினுடைய வழக்கு வருதுன்னு ரிசைன் பண்ண சொல்லி இதெல்லாம் நடக்கும்போது அது கட்சிக்கு சேர்த்து தானே. அது ஒரு கட்சி இல்ல, நம்ம கட்சி அப்படின்னு பாக்குறது வேற, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். இப்ப நான் என்ன கேட்கிறேன், கட்சி தான் தேர்தலை போட்டீங்க. ஆமாங்க, ஒரு நிமிஷம் திரும்பவும் சொல்றேன். இப்ப தமிழ்நாட்டுல இருக்கு காங்கிரஸ் வந்து நேஷனல் பார்ட்டி அப்படின்னு சொல்றோம். ஆனா அதோட தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன? தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாக்க எதை எடுத்தாலும் செட்பேக் ஃபார் ராகுல் காந்தி, செட்பேக் ஃபார் சோனியா காந்தி நம்ம சொல்றது. அப்படி பிரிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. இருந்தாலும் பரப்புரை, அதுதான் சொன்னேன். இப்ப நீங்க 100 நாள் ஏன் இம்பார்ட்டன்ட் கேட்டீங்க இல்லையா? இப்போது நடக்கக்கூடிய அதாவது இப்ப நீங்க சொல்லக்கூடியது கரெக்ட். ஒரு தனி பிரச்சனை, இங்க ஏதோ ஒரு ஊர்ல பிரச்சனை, அதுக்கு ராகுல் காந்தியோ பிரதமர் மோடியவோ நம்ம வந்து சொன்னா பொருத்தம் இருக்காது. ஆனா இது தேர்தல் நடைமுறை சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. தேர்தலில் வெற்றி பெறக்கூடியது எப்படி இருக்கு பாருங்கன்னு எதிர்கட்சிகள்லாம் கேள்வி கேட்கக்கூடியதாக இருக்குன்னா அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு பொருந்திடுது இல்ல?
இல்ல அதுதான் சொல்றேன். இப்போ அவங்களோட பரப்புரை அப்படி வச்சு தானே சொல்றாங்க. முதல்ல என்ன சொல்றாங்க, இவிஎம் மேல நம்பிக்கை இல்லை. இப்போ இவங்க எங்கெங்கெல்லாம் வின் பண்ணாங்களோ, ஆப் பஞ்சாப்ல வின் பண்ணதா இருக்கலாம், இல்லைன்னா வந்து தெலுங்கானால காங்கிரஸ் வின் பண்ணதா இருக்கலாம், கர்நாடகால காங்கிரஸ் வின் பண்ணதா இருக்கலாம், தமிழ்நாட்டில் டிஎம்கே வின் பண்ணதா இருக்கலாம். இதை எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்கன்னா, இல்லைன்னா வந்து இன்னொரு டேர்ம் பினராயி விஜயனுக்கு கேரளால வந்ததா இருக்கலாம். அப்பவெல்லாம் வந்து குறை சொல்லாத இவிஎம் நாம் எங்கெங்கெல்லாம் பாஜக வெற்றி பெற்றால் அங்க மட்டும் குறை சொல்றது அப்படிங்கிறது ஒண்ணு வருது. இன்னொரு ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து, இந்த மொத்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வரும்போது மக்கள் கிட்டக்க நீங்க ஒரு அதாவது நம்பிக்கையை விதைப்பதுங்கிறது வேற, சந்தேகத்தை விதைப்பதுங்கிறது வேற. அதை எதிர்க்கட்சிகள் ஒரு ஆயுதமா பயன்படுத்துவாங்க. அது அரசியல் விஷயம் தான். இல்ல நீங்க என்னன்னா, சர்வே முடிவுகள் மீண்டும் பிரதமராக மோடி வருகிறார், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்குது, 400 இடங்களை பிடிக்கிறது தான் இலக்கு. இதெல்லாம் அத கூட நான் ஏத்துக்க மாட்டேன். காரணம் என்னன்னா, சர்வே இல்ல, நான் சர்வேயோட நிக்கல வரேன். அப்புறம் இந்தியா கூட்டணி இப்ப ஒருங்கிணைப்பாளரே இல்ல, போயிட்டாங்க. அந்த பக்கம் மம்தா பானர்ஜிக்கும் காங்கிரஸுக்கும் பாத்தீங்களா மோதல், 2 பேரும் ஒண்ணா நிக்க முடியாது. ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் பிரச்சனை, பேச முடியாது. சமாஜ்வாடி கட்சியோட பாருங்க, அவரு இவ்வளவு தூரம் இறங்கி வர்றாரு, அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் இறங்கல, முடிஞ்சு போச்சு. எல்லாமே அகிலேஷ் யாதவ் இருக்காரு, எல்லாம் போகும்போது. ஆனாலும் அப்ப ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்க வேண்டிய பிஜேபி மெத்தனமா இருந்துடாதீங்க 100 நாளைக்குன்னு பிரதமர் சொல்றாருன்னா, வேற ஏதாவது மெசேஜ் இல்ல நிச்சயமா ஏங்க என்னவா இருந்தாலும், ஏன்னா இங்க வந்து அதிமுக கதவுகள் திறந்திருக்குன்னு அமித்ஷா சொல்றாரு. ஒவ்வொரு வாக்கும் அதை தொடர்ந்து நீங்கள் பெறக்கூடிய வெற்றி, ஒவ்வொரு சீட்டும் முக்கியம். இப்ப தமிழ்நாட்டிலேயே நீங்க எடுத்தீங்கன்னாக்க, நீங்க சும்மா வெற்றி பெற்றுவோம்ங்கிறதுனால சும்மா இருக்க மாட்டாங்க அதிமுகவோ. அவங்க தொடர்ந்து வேலை செய்வாங்க. காரணம் என்னன்னா, நீங்க வாக்கு வித்தியாசத்துல எவ்வளவு வெற்றி பெறீங்க, எத்தனை சீட்டு வெற்றி பெறீங்க, ஒவ்வொன்றும் முக்கியம். இப்போ இது வரைக்கும் வந்த தேர்தல்ல, எக்ஸப்ட் ஃபார் கடைசி போன முறை நடந்த தேர்தல்ல தான் தனி மெஜாரிட்டிங்கிறது திமுகவுக்கு வந்திருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி தனி மெஜாரிட்டி வந்திருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதுதான். ஏன்னா இதை வந்து இனிமே வந்து திமுக எப்படி யோசிப்பாங்கன்னா, அதை தக்க வச்சுக்கணும். ஏன்னா கடந்த முறையெல்லாம் அவங்கள குத்தி அதிமுக தரப்புல இருந்து காட்டப்பட்டது மைனாரிட்டி திமுக அரசு தான் சொல்லிட்டு. அது 2006 அரசாங்கம் மட்டும் தான். அது இல்ல அது முன்னாடி மைனாரிட்டி கவர்மெண்ட்ங்கிறது 2006 மட்டும் தான் சார். அதுக்கு முன்னாடி நீங்க முதல் முறையா 2021ல தான் வந்துட்டாங்க. தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்திலேயே ஒரு மைனாரிட்டி, அதாவது எண்ணிக்கை குறைவா இருந்தது 2006ல தான். அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா அரசாங்கங்களும் பெரும்பான்மை அரசாங்கம், மெஜாரிட்டி அரசாங்கம். இப்போ இல்ல, என் கேள்வி என்னன்னா சார், சிம்பிளா, அதாவது வந்து கேக் வாக் அப்படிங்கிற இடத்துல இல்ல, நாம கவனமா நடக்க வேண்டியிருக்கு, கவனமா பார்க்க வேண்டியிருக்குன்னு பிரதமர் சொல்றாரா நான் கேக்குறேன். ஆமா, அவருக்கு நான் இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா, இப்போ வந்து நம்ம வந்து எலக்ட்ரல் பாண்ட்ல இருந்து எல்லாத்தையும் சொல்றோம். இப்போ லேட்டஸ்டா பிரைம் மினிஸ்டர் பேசின ஸ்டேட்மெண்ட்டை கூட நீங்க பாக்கலாம். ஏதானு ஒண்ணு நீங்க வந்து கொடுத்தா கூட, குசேலன் வந்து அவளை வந்து கிருஷ்ணருக்கு கொடுத்தா கூட அதுல வந்து இது இருக்குன்னு சொல்லிடுவாங்கன்ற மாதிரி எல்லாம் பேசுறது. சோ அது ஒரு பதற்றத்தின் வெளிப்பாடுன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா அதை வைத்து இப்ப அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும், என்ன இருக்கும், அதனாலதான் எலக்ட்ரல் பாண்ட்ல உச்சநீதிமன்றம் தடாலடியா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அரசாங்கத்தினுடைய முடிவு மாற்றப்படுகிறது, தவறுன்னு சொல்லப்படுது, அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப தேர்தல் நடக்குது, தேர்தல் நடைமுறையில தப்பா இருக்குது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வருது. இதுவும் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி. கரெக்ட். ஆனா நம்ம பார்க்கணும்னு சொல்றேன். இப்ப நானே வந்து எதுக்காக சுட்டி காட்டுறேன்னாக்க, நீங்க எலக்ட்ரல் பாண்ட்னு சொல்லும்போது அது நேஷனல் ஆஸ்பெக்ட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், ஸ்டேட்ஸ்லயே ரிஃப்ளெக்ட், அது வேற. ஆனா அது மேயர் தேர்தலோட பொருத்தி பார்ப்பது. ஆனா மூணு விஷயம் மட்டும் குயிக்கா சொல்லிடுறேன். கம்யூனிஸ்ட் பார்ட்டியை பத்தி கேட்டீங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி இன்னைக்கு வந்து நேஷனல் பார்ட்டிங்கிற ஸ்டேட்டஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது ஒண்ணு. அதனால வந்து அதை சொல்லாம விட்டுருக்கலாம். அடுத்தது வந்து இப்போ இவங்க வந்து கூட்டணியில இல்ல இருக்காங்களா இல்லையான்னு கேட்டா, நாங்க இண்டி கூட்டணியில இருக்கக்கூடிய மமதா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தனித்து போட்டிடுவோம், ஆனா நான் இந்தியா அலையன்ஸ்ல இருக்கேன் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்படியே சொல்லணும்ல, இல்ல அப்படியே சொல்ல முடியாத இடத்துல இருக்காங்க. முன்னாடி டைம்ல சொல்லியிருப்பாரு, அதுக்கு தான் எடுத்து கொடுத்தேன். அதே மாதிரி இல்ல முக்கியமான பாயிண்ட்ங்கறத சொல்லுங்க. இல்ல அலையன்ஸ் வந்து அனௌன்ஸ் கடந்த முறை காங்கிரஸ்ல இருந்து இதற்கு முன்னதாக இருந்த தலைவர் அழகிரி அவர்கள் சொன்னாரு, அலையன்ஸ் பத்தி சொன்னவனே நீங்க எப்படி சொல்லலாம், பார்ட்டியோட தலைமை, அந்த அலையன்ஸோட தலைமை நாங்க தான் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. கடைசியான ஒரு சீரியஸ் மேட்டர் மட்டும் என்னன்றது சொல்லிடுறேன். ஏடிஎம்கே என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, பிஜேபியும் பிஜேபி கூட்டணி விசிகா போன்ற கட்சிகள் எல்லாமே என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, நீங்க பாஜகவை விட்டு தைரியம் இருந்தா நீங்க வந்து வெளியில வந்து பாருங்க, மக்கள் விரோத பாஜக அரசு சொன்னது. இப்போ ஏடிஎம்கே அந்த கார்ட்ஸ் வந்து ரிவர்ஸ் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, அதை வந்து
திமுகவை நோக்கி திருப்புறாங்க அதே ஆயுதத்தை. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, எல்லா தேசிய கட்சிகளும் இப்போ வந்து மக்களுக்கு எதிராகத்தான் இது இல்ல, அதுவும் குறிப்பா மாநில உரிமைக்கு எதிராக, அப்ப மாநில உரிமைக்கு எதிராக இருக்கு. அப்போ என்ன கேள்வி வைப்பாங்கன்னாக்க, நீங்க ஏன் காங்கிரஸ் கூட கூட்டணியில இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விவாதத்தை வந்து இப்ப எடுக்க ஆரம்பிச்சாங்க. காங்கிரஸ் ஆட்சியில இல்லையே, ஆட்சியில ஆயிடுமே. கடந்த முறை ஆட்சியில இருந்தாங்க, ஆட்சியில இருந்த போதும் சரி, அதை தொடர்ந்தும் சரி, தொடர்ந்து கூட்டணியில இருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமா அந்த கூட்டணியில இருக்காங்க. நீங்க சொல்றது அதனால நீங்க அடைந்தது என்னங்கிற ஒரு கேள்வி வருது. அதிமுக சொல்லுதுன்னு ஒண்ணு சொன்னீங்க. இப்போ உங்க மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ரகசிய உடன்பாடா அப்படின்னு வேற இப்ப ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. அதுவும் பேசுவோம், நம்ம வரல.